வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பல்கலைக்கழக மானியக் குழு யுஜிசி சமீபத்தில் வெளியிட்ட 2 சர்ச்சைக்குரிய வரைவு விதிமுறைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப் மற்றும் பிற மாநிலங்களின் முதல்வர்களுக்கு எழுதிய கடிதங்களில் வரைவுகளை எதிர்க்கும் வகையில் அந்தந்த சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றுமாறு ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த விதிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை அவர் எடுத்துரைத்தார். மாநில சுயாட்சியை பாதுகாக்கவும் கூட்டாட்சி நிர்வாக கட்டமைப்பை பாதுகாக்கவும் கூட்டு எதிர்ப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். இளங்கலை, யுஜி மற்றும் முதுகலை பிஜி படிப்புகளுக்கு பொதுவான நுழைவுத் தேர்வுகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் துணைவேந்தர்களை தேர்ந்தெடுப்பதில் மாநில அரசுகளின் பங்கை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட முன்மொழியப்பட்ட யுஜிசி விதிமுறைகளை ஸ்டாலின் விமர்சித்தார். இந்த நடவடிக்கைகள் மாநிலங்களின் உரிமைகளை மீறுவதாகவும் கல்வி மீதான அவர்களின் அதிகாரத்தையும் பல்கலைக்கழகங்களின் சுயாட்சியையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் அவர் வாதிட்டார். மையமயமாக்கலுக்கான இத்தகைய முயற்சிகள் இந்தியாவின் கூட்டாட்சி கட்டமைப்பிற்கு நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று முதல்வர் வலியுறுத்தினார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எழுதிய தனிக்கடிதத்தில் வரைவுகளுக்கு தமிழகத்தின் ஆட்சேபனைகள் குறித்து ஸ்டாலின் விரிவாக கூறினார். மாநிலங்கள் முழுவதும் பல்வேறு கல்வி முறைகள் இருப்பதால் சீரான நுழைவுத் தேர்வு நடைமுறைக்கு சாத்தியமற்றது குறித்து அவர் கவலை தெரிவித்தார். அத்தகைய நடவடிக்கை கல்வி அழுத்தத்தை அதிகரிக்கும், பின்தங்கிய குழுக்களுக்கு விகிதாசாரத்தில் தீங்கு விளைவிக்கும் மற்றும் மாநிலத்தின் சுயாட்சியை அரிக்கும் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டின் மொத்த சேர்க்கை விகிதம் கேர் 47% என்பதை எடுத்துக்காட்டிய அவர் மாநிலத்தில் ஏற்கனவே வலுவான மற்றும் உள்ளடக்கிய கல்வி முறை உள்ளது என்று குறிப்பிட்டார். உயர்நிலைக் கல்வியில் மாணவர்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் பட்டப்படிப்புகளை தொடர அனுமதிக்கும் விதிகளையும் ஸ்டாலின் விமர்சித்தார். இது போதுமான அடிப்படை அறிவு இல்லாமல் கல்வி அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் என்று வாதிட்டார். கலை அல்லது அறிவியல் இளங்கலை மாணவர்கள் போதுமான தயாரிப்பு இல்லாமல் பொறியியலில் முதுகலை பட்டப்படிப்புகளை தொடர அனுமதிக்கும் திட்டம் குறித்தும் அவர் இதே போன்ற கவலைகளை எழுப்பினார். முதல்வர் மல்டிபிள் என்ட்ரி மற்றும் மல்டிபிள் எக்ஸிட் மேம் முறையை எதிர்த்தார். இது கற்றல் தொடர்ச்சியை சீர்குலைக்கும், இடைநிறுத்தங்களை சட்டப்பூர்வமாக்கும் மற்றும் கல்வி முறைகளை சீர்குலைக்கும் என்று கூறினார். நியமனங்கள் குறித்து மாநிலங்களால் முழுமையாக நிதியளிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேர்ந்தெடுப்பதில் மாநில அரசுகளுக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை மறுக்கும் திட்டங்களுக்கு ஸ்டாலின் தனது ஆட்சேபனையை மீண்டும் வலியுறுத்தினார். கல்வியாளர்கள் அல்லாதவர்களை இதுபோன்ற பதவிகளில் அனுமதிக்கும் பட்சத்தில் அத்தியாவசிய கல்வி மற்றும் நிர்வாக நிபுணத்துவம் இல்லாத நியமனங்கள் ஏற்படும் என்று அவர் எச்சரித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இணைத்து மாநில கல்வி முறைகளின் சுயாட்சியை பாதுகாக்க வரைவு விதிமுறைகளை திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை ஸ்டாலின் வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.